பெருமதிப்பிற்குரிய ஆய்வரங்க தலைவர் எங்கள் பேராசிரியர் அவர்களே, மேடையிலே வீற்றிருக்கின்ற என் ஆசிரியர்களே, வழிகாட்டிகளே, கொழும்பு தமிழ்ச்சங்க தலைவர், உறுப்பினர்கள் உள்ளிட்ட பேரன்புமிக்க சபையோரே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். எதற்காக இந்த தலைப்பு வழங்கப்பட்டது? நாவலரும் ஆதீனங்களும் என்கிற தலைப்பு ஏன் நோக்கப்பட வேண்டியது என்பது எழுப்பப்பட வேண்டிய ஒரு கேள்வி. இந்த கேள்வியினூடாக நான் எதை காண விளைகிறேன் அல்லது காண விளைகிறோம் என்றால், நாவலருடைய சுயத்தையும் ஆளுமையையும் பார்க்க விரும்புகிறேன். மேலை தேசத்தார் வருகிற காலத்தில் தமிழ்நாட்டில் சைவ தமிழ் தலைமை இடங்களாக நிறுவனமயப்பட்டிருந்தவை சைவ ஆதீனங்கள். திருவாவடுதுறையாகட்டும், தர்மபுரமாகட்டும், மதுரையாகட்டும், திருவண்ணாமலையாகட்டும், அந்த ஆதீனங்கள் தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சைவ தமிழ் உலகத்தை வழிநடத்துகின்ற தலைமை நிறுவனங்களாக இருந்தன. பிரித்தானியர்களுடைய வருகையிலே மதமாற்ற சூழ்நிலையில் சைவம் ஒரு பெரிய இடரை எதிர்நோக்கி இருந்த காலத்தில் தலைமை ஸ்தானங்களாக கருதப்பட்ட இந்த ஆதீனங்கள் எப்படி எதிர்வினையாற்றின, அவை எப்படி இதை தடுப்பதற்கு முன்னின்றன, என்ன பணிகளை செய்தன என்பதை பார்த்தால், எந்த நிறுவனமும் இல்லாமல், எந்த தலைமை ஸ்தாபனங்களும் இல்லாமல் இருந்த கிறித்துவத்தை எதிர்கொண்ட இந்த ஈழத்து தமிழ் சமுதாயத்தில் ஒரு சாதாரண இளைஞன், ஆறுமுகம் பிள்ளை என்கிற இளைஞன் இந்த பணிகளை ஆற்ற முன்வருகிறானே, அவனுடைய பணியினுடைய மகத்துவத்தை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். சைவ ஆதீனங்களுடைய எதிர்ப்பு பணியை பார்த்தால் தான் நாவலர் எவ்வளவு பெரிய பணி செய்திருக்கிறார் என்று நாங்கள் புரிந்து கொள்ளலாம். சைவ ஆதீனங்கள் செய்த தவறு, கிறித்துவ சூழல் இப்படியான ஒரு மறைமுகமான மதமாற்றத்தை பின்னணியாக கொண்டது என்கின்றதை முன்னுணர்ந்து கொள்ளவில்லை. அவர்கள் அந்த பிரித்தானிய சூழலை கொஞ்சம் வரவேற்றார். நான் ஒரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொல்ல வேண்டும். அறிவுநம்பிசருக்கு தெரிந்திருக்கும், தமிழ் ஆராய்ச்சியை வளர்க்க வேண்டும் என்பதற்காக ஒரு ஆதீனம் சென்னை சர்வகலாசாலையிலே ஒரு அறக்கட்டளை நிறுவுகிறது. ஆதீனம் அறக்கட்டளை நிறுவுகிறது. எதற்காக நிறுவுகிறது? தமிழ் ஆராய்ச்சி குன்றிவிட்டது, வளர்க்க வேண்டும் என்பதற்காக நிறுவுகிறது. அதை யார் பேரில் நிறுவுகிறது என்று நீங்கள் பார்த்தால், ஆதீனங்களுடைய அப்போதைய மனநிலை தெரிவார். 5ஆம் ஜார்ஜ் மன்னர் ஞாபகார்த்த அறக்கட்டளை. ஆதீனங்கள் நிறுவுகிற தமிழ் அறக்கட்டளைக்கு என்ன பெயர்? 5ஆம் ஜார்ஜ் மன்னர் அறக்கட்டளை. அதற்கு அவர்கள் சொல்லுகிற குறிப்பு, இது சென்னை பல்கலைக்கழகத்தில் இருக்கிறது. நம்முடைய அன்பார்ந்த அரசரும், ஆதீனம் எழுதுகிறது, நம்முடைய அன்பார்ந்த அரசரும் சக்கரவர்த்தியுமாகிய 5ஆம் ஜார்ஜின் உதாரணத்தையும் தயாள சிந்தனையையும் இந்தியாவின் வாழ்ந்த அன்பையும் கருதி காசிவாசி சாமிநாத தம்பிரான் சுவாமிகளால் இது ஏற்படுத்தப்படுகிறது. இந்த பரிசின் நோக்கம் தமிழ் மொழியின் பயிற்சியும் தமிழ் ஆராய்ச்சியை வளர்ப்பதுமாகும். இந்த ஒரு அறிவித்தல் ஆதீனங்கள் எத்தகைய மனோநிலையில் இருந்தன, பிரித்தானியர்களுடைய பின் நோக்கத்தை உணர்ந்து கொள்ளாமல் அவர்கள் தொழிற்பட்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் புரிந்து கொள்ளலாம். இந்த நிலையிலே தான் நாவலர் வருகிறார். அந்த கிறித்துவ சூழலில் பணியாற்றியது என்பது அவருக்கு அவர்களுடைய பின்னணி நோக்கத்தை விளங்கப்படுத்திவிட்டது. நாவலர் காலத்து வித்துவான்களை நீங்கள் பார்த்தால், நான் தெளிவாக இதை சொல்ல நினைத்திருந்தேன், அப்படியே மேலாக தொட்டு செல்கிறேன். 3 அமைப்புகளை சார்ந்து தமிழர்கள் இருந்தார்கள். சில பேர் பிரித்தானிய அரசனுடைய கல்வி சங்கம், அவர்களுடைய பாடசாலைகளை சார்ந்து இயங்கினார்கள். குறிப்பாக சென்னை கல்வி சங்கம், அதை சார்ந்து இயங்கிய தாண்டவராய முதலியார் போன்றவர்கள். 2வது பிரிவினர் அந்த காலத்தில் இன்னும் அற்று போகாமல் இருந்த சிற்றரசர்கள், ஜமீன்தார்கள், சமஸ்தானங்களை சார்ந்து இயங்கினார்கள். எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டுமாக இருந்தால், சரபோஜி மன்னருடைய அரண்மனையிலே அவைக்கள புலவராக இருந்த கொட்டையூர் சிவக்கொழுந்து தேசிகரை சொல்லலாம். 3வது பெரும்பான்மையான பிரிவினர் தமிழறிஞர்கள் ஆதீனங்கள் என்கிற நிறுவனங்களை சார்ந்து இயங்கினார்கள். அதற்கு வேறு உதாரணங்களுக்கு வேண்டியதில்லை. தமிழ் உலகமே கொண்டாடுகிற திருச்சிரபுரம் மகாவித்வான் மீனாட்சி சுந்தர பிள்ளை என்று முன்னே அறியப்பட்டு திருவாவடுதுறை மகாவித்வான் என்று சொல்லப்படுகின்ற மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, வடஓவி சபாதினாவலர் போன்றவர்கள். எனவே தமிழ் புலவர்கள் என்பவர்கள் ஏதாவது நிறுவனம்
நிறுவனம் சார்ந்து, அரசமைப்பு சார்ந்து அல்லது ஸ்தாபனம் சார்ந்து இயங்கி வந்த சூழலில் நாவலர் எந்த நிறுவனத்தை சார்ந்து இயங்கினார்? இது முக்கியமான ஒரு கேள்வி. 3 நிறுவனங்களோடும் நாவலருக்கு தொடர்பு இருந்திருக்கிறது. பெர்சிவல் பாதிரியாரோடு இருந்திருக்கிறார், வெஸ்லியன் மிஷனரி அவர்களுக்காக பைபிள் மொழிபெயர்த்திருக்கிறார், அந்த சூழலில் இருந்திருக்கிறார். ஆனால் அந்த சூழலுக்கு அடிமையாக இருந்தாரா, அவர்களை வழிமொழிபவர்களாக இருந்தாரா என்றால் இல்லை. சைவ பிரகாச வித்தியாசாலை தொடங்கியதற்கு 2 மாதத்திலேயே பெர்சிவல் பாதிரியாருக்கு சொல்லி அந்த பணியை பரித்தியாகம் செய்துவிட்டு வருகிறார். ஒரு அரசாங்க சம்பள உத்தியோகம், ஒரு இளைஞனால் முடிகிற காரியமா? அண்ணன் பேசுறார், நாவலருடைய அண்ணா, நீ முட்டாள்தனமான வேலை செய்து விட்டாய், இனி இந்த சமூகத்தில் உனக்கு என்ன மதிப்பு இருக்க போகிறது என்று தமையன் வைதுகிறார். ஆனாலும் நாவலர் அந்த சூழலில் இருந்து வெளிவருகிறார். அப்படியானால் சமஸ்தானங்களை சார்ந்து இயங்கினவரா என்றால் இயங்குகிற சூழல் நாவலருக்கு வந்தது. ராமநாதபுரம் சமஸ்தானம் பொன்னுச்சாமி தேவர் நாவலரில் அன்பு பாராட்டியவர். நாவலருடைய பதிப்புகளை பார்த்து திருக்கோவையாருரை, திருக்குறள் பரிமேலழகருரையை நாவலர் தான் பதிப்பிக்க வேண்டும் என்று கொடுத்தவர். அப்படி என்றால் பொன்னுச்சாமி தேவருக்கு அடங்கி அந்த சமஸ்தான புலவராக நாவலர் இருந்தாரா என்றால் இருக்கவில்லை. தனது அடுத்த பயணத்திலே ராமநாதபுரத்துக்கு போனவர். இந்த சுவாரஸ்யமான விஷயம், அந்த நாவலன் எவ்வளவு சுயமாக இருந்திருக்கிறான் அந்த அறிஞர். அதான் என்னுடைய ஒரே நோக்கம் இந்த கட்டுரை. ராமநாதபுரத்திலே வந்து திருவாவடுதுறை ஆதீனத்து மடத்திலே தங்கியிருக்கிறார் நாவலர். பொன்னுச்சாமி தேவர் ஆள் அனுப்புகிறார். என்னுடைய சமஸ்தான எல்லைக்குள்ளே வந்துவிட்டு சமஸ்தான அவைக்களத்துக்கு வராமல் ஒரு அறிஞர் போவாராக இருந்தால் அது சமஸ்தானத்தை அவமரியாதை செய்ததாகிவிடுமே என்று நாவலரை எப்படியாவது கூப்பிட வேண்டும் என்று ஆள் அனுப்புகிறார். நாவலர் வரவில்லை. பிறகு ஒரு கவிதை எழுதி கொடுத்து அனுப்புகிறார், எப்படியாவது வாருங்கள் என்று. பொன்னுச்சாமி தேவர் தமிழின் மீது கொண்ட பற்று காரணமாகவும் இதற்கு பின்பு மறுப்பது நாகரிகம் இல்லை என்று கருதியும் நாவலர் போகிறார். போகச் சம்மதித்து போகிறார். அது பெரிய விஷயம் இல்லை. சில நிபந்தனைகளை விதித்து விட்டு போகிறார். அந்த நிபந்தனைகள் முக்கியமானவை. அந்த காலத்து தமிழ் உலகில் ஒரு பிரபுத்துவத்துக்கு எதிராக ஒரு அறிஞன் கிளப்பிய கலக குரல். சமஸ்தானங்களுக்கு போக வேண்டுமாக இருந்தால் அவர் வருகிற பொழுது அறிஞர்கள் எழுப்பி நிற்க வேண்டும். இப்ப சும்மா ஏஜியை வந்தாலே நாங்கள் எல்லாம் சலா, உங்களுக்கு தெரியும், படுற பாடங்களை படிச்சாங்க. சமஸ்தானம் வருகிற போது எல்லாரும் எழுந்திருக்க வேண்டும். அவர் சும்மா ஒரு பாத்ரூமும் போறவர்கள் எழும்புறாலும் நாங்கள் எழுந்து நிற்கிறோம் அறிஞர்கள். இப்படித்தான் நிலைமை. மேலே சாமி தரித்திருக்க முடியாத ஆண்கள் இடுப்பிலே கட்டியிருக்க வேண்டும். இப்படியான சம்பிரதாயங்கள் நிரம்பி இருந்ததாக சமஸ்தானங்கள் இருந்தன. நாவலன் பேசுகிறார், நிபந்தனைகள் எடுக்கிறார். சமஸ்தானம் எழுந்திருக்கிற பொழுதெல்லாம் நாம் எழுந்திருக்க மாட்டோம். சமஸ்தானத்துக்கு முன்னால் மேலங்கியுடன் தான் நாம் வந்து வருவோம் என்று அந்த காலத்தில் எந்த அறிஞனும் ஒரு சிற்றரசனுக்கு பிரபுக்கு எதிராக சொல்ல முடியாத கண்டனங்களை சொல்லி அவை ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கு பிறகுதான் இந்த சமஸ்தானத்துக்கு ஒருவன் போகிறான் என்றால் அந்த தமிழர்களுடைய சுயத்தையும் ஆளுமையையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அரசுகள் சிற்றரசுகள் சார்ந்து இயங்குகிற சூழல் வந்தாலும் இவர் அதற்கு அடிமையாகவில்லை. மூன்றாவதாக என்னுடைய விஷயம், ஆதீனங்கள் சார்ந்து ஆதீனங்களுக்கு அடிமையாக சார்பாளராக இவர் இயங்கி இருப்பாரோ? சில ஆய்வாளர்கள் இப்படி சொல்லி இருக்கிறார்கள். அதனுடைய உண்மையை பார்ப்பதுதான் நோக்கம். அந்த காலத்தில் எந்த அறிஞருக்கும் வழங்க முடியாத கௌரவத்தை ஆதீனங்கள் நாவலருக்கு வழங்கியிருக்கின்றன. சந்தேகம் கிடையாது. 18 ஆதீனங்கள் சைவத்தமிழ் ஆதீனங்களாக சொல்லப்படுகின்றன. அதிலே ஒன்று யாழ்ப்பாணத்து வரணி ஆதீனம், இன்றைய ஆதீனம் அல்ல, வேதாரண்யத்தை நிர்வகிக்கின்ற யாழ்ப்பாணத்து வரணி ஆதீனம். அடுத்த 17 ஆதீனங்களும் தமிழ்நாட்டு ஆதீனங்கள். அதிலே தலைமை ஆதீனங்களாக சொல்லப்படுபவை 4: திருவாவடுதுறை, திருத்தருமபுரம், மதுரை, திருவண்ணாமலை. திருப்பனந்தால் காசியிலே இருந்த காசி மடம் தான் அதனுடைய முதன்மையானது என்பதனால் தமிழ்நாட்டில் அவ்வளவு அப்பொழுது ஊடாடவில்லை. இந்த 4 முதன்மையான மடங்களும் அந்த காலத்து தமிழ் வித்துவான்கள் யாருக்கும் கொடுக்காத மரியாதையை, உயர் கௌரவத்தை ஆறுமுக நாவலருக்கு, யாழ்ப்பாணம் நல்லூர் ஆறுமுக நாவலருக்கு வழங்கி இருக்கின்றன. திருவாவடுதுறை ஆதீனத்தின் வரலாற்றில் ஒரு வித்துவானுக்கு முதலாக பட்டம் வழங்கப்பட்டது என்றால் அது நாவலருக்கு தான். அதற்கு பிறகுதான் பட்டம் வழங்குகிற மரபு தொடங்கும். நாங்கள் இன்றைக்கு வழங்கப்படுகிற பட்டங்களுடைய மரியாதையின்மையை கருதி நாவலர் சும்மா அப்படி ஏதோ சும்மா சாதாரண பட்டம் தான் வழங்கினு நினைக்க கூடாது. அந்த காலத்து சன்னிதானங்கள் வித்துவான்கள் தகுதி யாருக்கு இருக்கிறதோ அவனுக்கு தான் பட்டம்
பட்டம் வழங்கும். நின்றவன் போனவனுக்கெல்லாம் பட்டம் வழங்காது. அதனால் அப்படியான காலகட்டத்தில் இரண்டாவது பயணமாக நாவலர் தமிழ்நாட்டுக்கு வருகிறார். முதல் பயணத்தோடு அவர் சைவ தமிழ் உலகத்தில் தொடர்பு கொள்ளவில்லை. அவர் பைபிள் மொழிபெயர்ப்புக்காக போனார், வந்தார். இரண்டாவது பயணம் வேதாரண்ய கரைக்கு போய் இறங்குகிறார். அதற்கு இந்த பயணத்துக்கு கொஞ்ச நாள் முதலாக அவர் இங்கே பாடசாலையை தொடங்கி விடுகிறார். இங்கே சைவ பிரசங்கம் செய்ய தொடங்கி விடுகிறார். ஆனால் இவருடைய நாவன்மை தமிழ்நாட்டுக்கு அந்த காலத்தில் எட்டி இருக்கும் என்று சொல்ல முடியாது. வேதாரண்யத்தில் வரவேற்கப்படுகிறார். காரணம், வேதாரண்யத்துக்கு யாழ்ப்பாணத்துக்கும் தொடர்பு இருந்தது. இவருடைய யாழ்ப்பாண பணியின்றது வேதாரண்யத்தில் வரவேற்பு நடந்திருக்கும். அச்சுக்கூடம் வாங்குவதற்காக வேதாரண்யத்தில் இருந்து சென்னைக்கு போகிற நாவலர் திருவாவடுதுறைக்கு வருகிறார். அங்கே இருக்கிற இளைய பீடம் தம்பிரான்களுக்கு படிப்பிக்கிறார். படிப்பிக்கிற பொழுது இவருடைய நாவன்மையை கண்ட அந்த இரண்டாவது சன்னிதானம் சுப்பிரமணிய தேசிகர் இவரை குருமகா சன்னிதானத்துக்கு முன்னால் பேச வைத்தால் நன்றாக இருக்கும் என்று ஒரு ஏற்பாடு பண்ணுகிறார். ஒரே பேச்சு. அந்த ஒரு பேச்சை பார்த்துத்தான் இப்படி பேச முடியுமா என்கிற வியப்பில் நாவலர் பட்டம் வழங்கப்பட்டது. நாங்க நினைக்கிறோம் ஏதோ கனகால நாவலர் பேசி அந்த பிரசங்கி என்று பெயரெடுத்த பிறகு இந்த பட்டம் வழங்கியது இல்லை. தமிழ்நாட்டில் அதற்கு முதல் அவர் பேசவில்லை. திருவாவடுதுறை அறிய திருவாவடுதுறையில் ஒரே ஒரு பிரசங்கம் தான் செய்தார். அந்த பிரசங்கத்தை பார்த்த அந்த மேடையிலேயே அந்த சபையிலேயே இவருக்கு விருது வழங்கப்பட்டது. இது மிக முக்கியமான ஒரு குறிப்பு. அவருடைய அந்த ஒரு நாள் பேச்சு, ஒரு பேச்சே அவருடைய ஆளுமையை குருமகா சன்னிதானத்துக்கு காட்ட போதுமாக இருந்திருக்கிறது. எனவே முதல் நாவலர் பட்டம் வழங்கப்பட்டது ஸ்ரீலஸ்ரீ ஆறுமுக நாவலருக்கு. இதைவிட மிக முக்கியமான ஒரு குறிப்பு, திருவாவடுதுறை ஆதீன வரலாற்றிலேயே சுவாமிகள் குருமகா சன்னிதானம் எழும்பியெல்லாம் வரவேற்க மாட்டார், எழும்பி விடை கொடுக்க மாட்டார். அது முக்கியமான சம்பிரதாயம். இப்ப நீங்க போங்க ஆதீனங்களுக்கு, இப்பவே சம்பிரதாயம். நான் சிதம்பரத்தில் படிக்கிற போது 2 ஆதீனங்களுக்கு போனேன். நாங்கள் நேரம் கொடுக்க வேண்டும், அவர்கள் உத்தரவு தர வேண்டும். தந்து போனால் சிற்றூழியர்கள் வந்து எங்களை ட்ரெயின் பண்ணுவார்கள். சாமி வந்தால் எழுந்திருக்க வேண்டும், விழுந்து கும்பிட வேண்டும், திருநீர் எப்படி வாங்க வேண்டும், அவர்தான் கேட்க வேண்டும், நீங்களாக கேட்கக்கூடாது. அவர் கேட்கிற கேள்விகளுக்கு ஓம் ஆம் என்று சொல்லக்கூடாது, உத்தரவு சாமி என்று சொல்ல வேண்டும் என்று சம்பிரதாயம். இத்தனை சம்பிரதாயங்கள் நிறைந்த அந்த காலத்தில் எந்த குருமகா சன்னிதானமும் யாரையும் வழி அனுப்ப எழும்புவது கிடையாது. எழும்புறை சம்பிரதாயத்தை நிறைவு செய்ய மேலகரம் சுப்பிரமணிய தேசிகர் பீடத்தில் இருக்கிறார். குருமகா சன்னிதானமாக நாவலர் வந்து உரையாடி விட்டு போகிறார். புறப்படுகிற பொழுது சுப்பிரமணிய தேசிகரால் இந்த பெரிய வித்துவான் போகிற பொழுது எழும்பி விடை எழுப்ப வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது. எழும்பினால் சம்பிரதாயத்துக்கு பிழை. எழும்ப வேண்டும், இவன் பெரிய வித்துவான் அறிஞன், ஆனால் எழும்பினால் சம்பிரதாயத்துக்கு பிழை. அந்த சுப்பிரமணிய தேசிகர் ஒரு யுக்தி செய்கிறார். ஒரு டெக்னிக் என்னென்றால், நாவலர் 3 ஏட்டுச்சுவடிகள் கேட்டார் பார்க்கறதுக்கு. அந்த 3 ஏட்டுச்சுவடிகளை எடுப்பித்த குருமகா சன்னிதானம் நைஸா 2 ஏட்டுச்சுவடியை முன்னுக்கு வச்சுட்டு கொண்ட தங்க மடிக்கு பக்கத்தில் வச்சுட்டு குருமகா சன்னிதானத்தில் வேலை. நாவலர்லாம் பேசி முடிச்சு கலைச்சது பிறகு நான் போயிட்டு வரேன்னு சொல்லி எழும்புறேன். அது முன்னால் இருந்து 2 ஏட்டுச்சுவடியும் எடுத்துக்கொண்டு போயிட்டேன். எடுத்து அப்படி நடந்து போறேன். இப்ப இந்த குருமகா சன்னிதானம் என்ன செய்ய தெரியுமோ, நாவலர் ஒரு ஏட்டுச்சுவடியை விட்டு விட்டு போகிறீர் என்று சொல்லி அந்த ஏட்டுச்சுவடி எடுத்து கொடுப்பது போல தான் எழுந்து நின்று கொடுத்ததாக ஆதீன வரலாறு சொல்கிறது. இன்றை வரைக்கும் ஒரு ஆதீன சம்பிரதாயத்தில் ஒரு அறிஞரை விடை கொடுப்பதற்காக ஒரு மகா சன்னிதானம் எழுந்து நின்றதென்றால் ஆதீன ஆறுமுக நாவலருக்காக சுப்பிரமணிய தேசிகர் எழும்பியதுதான். இதை விடுங்கள். இதைவிட பெரிய ஒரு விஷயம் அறிவநம்பி சார் சொன்னார். இலங்கையிலே கூட நாவலர் உயிரோடு அந்த காலத்தில் இருக்கிற காலத்தில் இப்படி ஊர்வலம் நடந்திருக்குமா தெரியாது என்று நடந்தது. அதைவிட முக்கியமான ஒன்று திருவண்ணாமலை ஆதீனம் செய்தது. ஆதீன குருமகா சன்னிதானம் தான் பல்லக்கு ஏறி பட்டண பிரவேசம் செய்யும். ஒரு ஊரே வரவேற்க சுவாமி திருவிழா போவது போல குருமகா சன்னிதானம் தான் பல்லக்கில் போகலாம். அதற்குத்தான் மரியாதை. முதலாக சைவத்தமிழ் ஆதீன வரலாற்றில் குருமகா சன்னிதானம் இல்லாத ஒருவருக்கு புது பல்லக்கு செய்ய பெற்று அந்த பல்லக்கில் திருவண்ணாமலை நகருக்கு ஒருவர் பட்டின பிரவேசம் செய்யப்படுத்தினார் என்றால், ஆதீனத்தால் அது செய்யப்பட்டது என்றால், அது ஆறுமுக நாவலருக்கு வழங்கப்பட்ட ஒரே மரியாதை. இன்றைக்கு
கிடையாது கிடையாது. நான் உங்களை கேட்கிறேன், இதான் நான் கடைசி விஷயத்துக்கு வருகிறேன். இப்படி ஆதீனங்களால் போற்றப்படுகிறது, கௌரவிக்கப்பட்டிருக்கிறார். திருச்சிதம்பரம் மகா வித்வான் மீனாட்சி சுந்தர பிள்ளைக்கு காட்டாத பாசியத்தை ஆதீன முதல்வர் நாவலருக்கு காட்டியிருக்கிறார். நாவலர் பயணம் வந்து தலையாத்திரை வந்து கும்பகோணத்தில் இருந்த போது மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அனுப்பி நாவலரை கூட்டி வாருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். மீனாட்சி சுந்தரம் பிள்ளை போய் கூட்டி இருந்திருக்கிறார் என்றால் நாவலர் எவ்வளவு பெரியவராக இருந்திருக்க வேண்டும், அந்த ஆதீனம் நாவலரை எப்படி மதித்திருக்க வேண்டும். நான் உங்களை கேட்கிறேன், அப்படி என்றால் ஆதீனத்தை சார்ந்து நாவலர் இயங்கினாரா? ஆதீனத்துக்கு அடிமைப்பட்டாரா? அதிலே மாப்போ சிவஞானம் அவர்கள் எழுதுகிறார்கள் வள்ளலாரின் ஒருமைப்பாடு புத்தகத்திலே, ஆதீனங்களும் வேளாள ஆதீனங்கள் வேளாளர்கள் நாவலரும் சைவ வேளாளர் என்பதனால் வேளாளர் சார்ந்து இயங்கினார்கள், சாதி அமைப்பு என்று எழுதுகிறார். அப்படி இயங்கினார்களா? வேளாளர்களை பாராட்ட வேண்டும், அவர்களை சார்ந்து இயங்க வேண்டும் என்று ஆதீனங்களை சார்ந்து நாவலர் இயங்கினாரா என்றால் இல்லை. ஆதீனங்களை அவர் சாரவில்லை. ஆதீன வித்துவானாக இருங்கள் என்று விடுக்கப்பட்ட கோரிக்கையை நிராகரித்து ஈழத்துக்கு வருகிறார். பின்னாலே கோப்பாய் சபாபதி நாவலர் ஆதீன வித்துவானாக அங்கே இருக்கிறார். அம்பலமான நாவலர் ஆதீன வித்துவானாக போகிறார். ஆனால் ஆறுமுக நாவலர் அங்கே தங்கவில்லை. திருப்பி தான் எடுத்துக்கொண்ட பணிகளுக்காக ஈழத்துக்கு வருகிறார். இங்கே எழுப்பப்பட வேண்டிய கேள்வி என்னவென்றால், வேளாளர் சார்பில் இவர் மடங்களை சார்ந்தாரா, அல்லது தனக்கு இப்படியெல்லாம் கௌரவம் செய்தார்களே என்று மடங்களை ஏற்றுக்கொண்டு ஆதீனங்களை ஏற்றுக்கொண்டு சார்ந்திருந்தாரா? அவருடைய சுயம் தொலைந்து போயிருந்ததா என்றால் இல்லை. பிரித்தானியருடைய சூழலில் ஆதீனங்கள் பணியாற்றவில்லை என்ற வருத்தம் அவருக்கு இருந்திருக்கிறது. ஒரு மேற்கோளை வாசித்து காட்டுகிறேன். சைவ சமய விருத்தியின் கண்ணதாகிய பேராசியை அதை முடித்தற்கு சக்தி இல்லாத எனக்கு தந்த சிவபெருமான் சக்தி உடைய மற்றவர்களுக்கு அதை கொடுக்கவில்லை என்று வருந்துகிறார். இந்த மற்றவர்கள் யார் என்றால் ஆதீனங்கள் தான். சந்தேகம். ஏனென்றால் இந்த கஷ்டமான சூழ்நிலையில் ஒரு வேலை இல்லாத இளைஞனாகிய நான் சைவ பிரகாச வித்தியாசாலையை தொடங்குகிறேனே, ஏக்கர் கணக்கில் எவ்வளவு லட்சக்கணக்கில் பணம் வைத்து சொத்து வைத்திருந்த ஆதீனங்கள் ஒரு பாடசாலையை தொடங்கவில்லையே என்கிற கவலை அவர்களுக்கு இருந்திருக்கிறது. சென்னையிலே பதிப்பு பணியில் இருக்கிறார். சிதம்பரத்துக்கு திருவாவூர்துறை ஆதீன குருமகா சன்னிதானம் வருகிறார். பதிப்பு பணி அப்படியே விட்டுவிட்டு உடனடியாக சிதம்பரம் போகிறார். நாங்கள் ஏன் போவோம்? அவரை பாராட்ட போவோம், இன்னொரு பட்டம் கிடைக்கும் என்று போவோம். நாவலர் ஏன் போனார் என்று எழுதுகிறார். நாவலர் பிடித்த தன்மையே அவனுடைய இந்த சிந்தனை தான். நான் எதற்காக பதிப்பு பணியை விட்டு சிதம்பரம் போனேன் என்றால், அந்த குருமகா சன்னிதானங்களுக்கு வித்தியாசாலையை காட்டி, என்னுடைய சிதம்பரம் பாடசாலையை காட்டி, அவர்களாலே செயற்பாளனற்றை வெகுஜன சமூகத்திலே நான் பிரசங்கித்தால், மக்களுக்கு முன்னால் நான் சொன்னால், அவர்கள் இனியாயினும் தங்கள் தலங்களில் கல்லூரிகளை தாவித்து கல்வி அறிவு ஒழுக்கங்களையும் சமயத்தையும் வளர்த்தல் கூடுமே என்னும் பேராசையால் போனேன். எந்த பாடசாலையும் தொடங்காமல் இருக்கிறார்களே ஆதீனம் இவ்வளவு சொத்து வைத்துக் கொண்டு. எனவே நான் போய் என்னுடைய பாடசாலையை காட்டி மக்களுக்கு முன்னாலே சொன்னால், இவர்களும் சில வேளை பாடசாலை, அந்த வார்த்தையை பாருங்கள், என்னும் பேராசையினாலே போனேன். அவங்க தொடங்க மாட்டாங்க, சரி ஒரு நாளும் தொடங்கினாலும் தொடங்கலாம் என்கிற பேராசையால் போகிறேன் என்று எழுதுகிறார். எனவே பிரித்தானிய சூழலை சைவத்தை காப்பதற்காக ஆதீனங்கள் செம்மையாக பணிகளை ஆற்றவில்லை என்று நாவலர் கருதி இருக்கிறார். அந்த கருத்து தான் அவருடைய பாடத்திலே வெளிப்படுகிறது. இந்த 3 மேற்கோள் பகுதிகளை வாசித்து காட்டி என்னுடைய பேச்சை நிறைவு செய்கிறேன். பாடத்தில் அவர் எழுதுகிறார், மடம் என்கிற தலைப்பில். பெருமக்களே, நாவலர் எவ்வளவு உண்மையாக இருந்திருக்கிறார் என்பதற்கு உங்களுக்கு வேறு சான்று வேண்டாம். இவ்வளவு கௌரவம் செய்தது ஆதீனம். குருமகா சன்னிதானத்துக்கு நிகரான கௌரவம் செய்தது ஆதீனம். ஆனால் அந்த ஆதீனத்தில் பிழை நடக்கிற பொழுது எனக்கு பட்டம் தந்தார்களே, நான் இவர்களை பாராட்ட வேண்டும் என்று பொய்யாக பாராட்ட. அது மிக முக்கியமான ஒரு தன்மை. இன்று எங்கள் மனிதர்களுக்கு தேவையான தன்மை. எனக்கு ஒருவன் நன்மை செய்தால் நான் அவனை பாராட்டுவது, தீமை செய்தால் அவனை வெறுப்பது என்றுதானே நாங்கள் இருக்கிறோம். நாவலன் அவனுக்கு நாவலன் என்ற பட்டத்தை தந்தது ஆதீனம் என்றாலும், ஆதீனத்தில் தவறு நடக்கிற பொழுது அந்த தவறுகளை கண்டிக்கிறார். 4 வகையான குற்றச்சாட்டுகளை ஆதீனத்தில் முன்வைக்கிறார். ஆதீன கர்த்தர்கள் ஒழுக்கமாக இல்லை, அடுத்தவனுடைய மனைவிகளை இச்சைப்படுகிறார்கள், பரத்தேர்களுடைய தொடர்பு ஆதீனங்களுக்கு. எந்த காலத்தில் பேசுகிறார்? நாங்கள் இப்பொழுதுதான் நித்தியானந்தர்களை பார்க்கிறோம், முத்தியானந்தர்களை பார்க்கிறோம். அந்த காலத்தில் நாவலன் பேசுகிறார். ஒரு சாமி தம்பிரானுக்கு முன்னால் யாரும் கை நீட்ட முடியாத காலத்தில்
சாமிகள் ஒழுக்கமாக இருந்தால் தானே பின்னாலே படிக்கிறவர்கள் ஒழுக்கமாக இருப்பார்கள் என்று எழுதுகிறார். மடாதிபதிகள் தம்முடைய சீடர்களை தமது உபதேசத்தினால் மாத்திரமல்ல ஒழுக்கத்தினாலும் திருத்த வேண்டும் என்று எழுதுகிறார். நீ ஒழுங்காக இருந்தால் தானே உன்னுடைய சீடன் ஒழுங்காக இருப்பான். பின்னால் பெரிய வசனம் நான் எழுதவில்லை. இவர்கள் கொலை செய்கிறார்கள், அடுத்தவனுடைய மனைவியை விரும்புகிறார்கள் என்று எழுதுகிறார். இது இல்லாமல் போக வேண்டும் என்பது அவனுடைய முதல் கண்டனம். இரண்டாவது, மக்கள் எதற்காக மடங்களுக்கு காசு தருகிறார்கள்? சமயத்தை வளர்க்க வேண்டும் என்பதற்காக தருகிறார்கள். சமயத்தை வளர்க்க வேண்டும் என்பதற்காக பொதுஜனங்கள் தருகிற பணத்தை வாங்கி நீங்கள் உங்கள் டாம்பீகத்திலும் அரசியலாக வந்தால் அவர்களுடைய பெண்டுகளுக்கு மரியாதை செய்வதற்கும் இன்னும் தேவையானவற்றுக்கும் செலவழிக்கிறீர்களே, சைவ சமயத்தின் பொருட்டு தந்த காசை இன்னொரு விஷயத்துக்கு செலவழிப்பது பாதகம் என்று எழுதுகிறார். இப்படி என்றால் துறவரத்தாரையும் ஆச்சாரியரையும் நாங்கள் எப்படி கொண்டாடுவது என்று கேட்கிறார். இரண்டாவது கண்டனம், பொதுமக்களுடைய காசை சைவ சமயத்தின் விருத்திக்காக செலவழிக்க வேண்டும் என்பது. மூன்றாவது கண்டனம், ஆதீனம் செய்கிற எல்லா நடவடிக்கையிலேயும் மக்கள் சமனாக பாதிக்கப்பட வேண்டும் என்பது. ஆதீனங்களுக்கும் ஆதீனம் சார்ந்தவர் குருமகா சன்னிதானங்கள் பீடங்களுக்கும் நல்ல சாப்பாடு கொடுத்து ஏழைகளுக்கு சரியில்லாத உப்புச்சப்பில்லாத சாப்பாடு செய்வது பந்தி வஞ்சனை. ஏழைகளுக்கும் நீங்கள் சாப்பிடுவது போல நல்ல சாப்பாடு போடுங்கள் என்று சொல்லுகிறார். மடங்களை பார்த்து யாரும் கை நீட்டாத காலத்தில் பேசுகிறார் நாவலர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக பேசுகிறார், மடாதிபதிகள் தங்களுக்கு அடுத்த மடாதிபதிகளை நியமிக்கிற பொழுது, இளைய சன்னிதானங்களை தேர்ந்தெடுக்கிற பொழுது கல்வி அறிவு ஒழுக்கங்களில் படித்தவனை நல்லவனை தானே தேர்ந்தெடுக்க வேண்டும். இவர்கள் அப்படி தேர்ந்தெடுக்காமல் தங்களுக்கு விருப்பமானவனை சொந்தக்காரனை தேர்ந்தெடுக்கிறார்கள். இப்படி என்றால் அடுத்து வரும் சமுதாயம் அப்படி கடைந்தேறும் என்று கேட்கிறார். மடாதிபதிகள் தங்கள் சீடருக்குள்ளே கல்வி அறிவு ஒழுக்கங்களால் மிகச் சிறப்புற்றவர் என்று அறிவுடையோர் பலராலும் நன்கு மதிக்கப்பட்டவரையே நமக்கு பின் மடாதிபதியாக இருக்கும் பொருட்டு நியோகித்தல் வேண்டும். ஆனால் மடாதிபதிகளோ இப்படி செய்யாமல் தமது பாசத்தாருடைய பிள்ளைகளை கல்வி ஒழுக்கம் சிறிதும் இல்லாவிட்டாலும் கூட அவர்களை நியோகிக்கிறார்களே, இப்படியாயின் கல்வியும் சமயமும் எப்படி வளரும் என்று கேட்கிறார். இந்த 4 கண்டனங்களை பாருங்கள். பாலபாடத்தில் மாணவர்கள் படிக்க எழுதிய பாலபாடத்தில் தனக்கு விருது தந்த தன்னை குருமகா சன்னிதானம் போல கொண்டாடிய நாவலர் கண்டிக்கிறார் என்றால் செய்நன்றி கடனுக்காக உண்மையை ஒதுக்கவில்லை. சைவ உலகம் திருந்த வேண்டும், சைவ ஆதீனங்கள் அதை செய்யவில்லை என்று கவலைப்பட்டிருக்கிறார். அதை மடங்களிலேயே பாடம் நடத்துகிற பொழுது பாடத்தை தேர்வு செய்திருக்கிறார்கள். அப்படி மடத்து பிள்ளைகளும் படிக்கிற பாடத்தில் மடங்களின் குறைபாட்டை கண்டித்து எழுதுகிறார் என்றால் அந்த நேர்மையும் அந்த சுயமும் மற்றைய ஸ்தாபனங்களுக்கு அடங்கி நடக்காத அந்த ஆளுமையும் நாவலருக்கு இருந்திருக்கிறது. அதனால் தான் அவன் ஒரு ஸ்தாபனத்தை சாராவிட்டாலும் அவனை குருமகா சன்னிதானமாக கொண்டாடுகிறோம். குருமகா சன்னிதானங்களுக்கு வழங்கப்படுகிற அடைதான் ஸ்ரீலஸ்ரீ என்பது, ஸ்ரீ லட்சம் திருவானவர்களுக்கு சமன் என்பது. அதை பிறகு தமிழ் காலத்தில் திராவிட காலத்தில் சீர்திரு சீர் என்றும் தவத்பெரு தவம் என்றும் மாற்றிவிட்டார்கள். நாவல எந்த ஆதீனத்தை சாராத பொழுதும் ஒரு குருமகா சன்னிதானத்தை கொடுக்கிற அடையை கொடுத்து நாங்கள் ஸ்ரீலஸ்ரீ என்று பேசுகிறோம் என்றால் அவன் தனிமனித ஆதீனமாக தனிமனித நிறுவனமாக இருந்து சைவத்தை காக்க பாடுபட்டதுதான் காரணம் என்று சொல்லி ஏனைய அந்த காலத்து ஆதீனங்கள் சைவ வளர்ச்சியில் போதிய கவனம் செய்யவில்லை என்பது அவன் உள்ள கிடக்கையாக இருந்தது என்று சொல்லி அதை கண்டிப்பதோடு மட்டும் நின்று விடாமல் தான் அதை அந்த பணிகளை முன்னெடுக்க தலைப்பட்டார் என்றும் சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம்.